ஓம் சாந்தி. 8/7/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, பாபாவிற்கு சமமாக அபகாரம் செய்பவர்கள் மீதும் கூட உபகாரம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நிந்தனை செய்பவர்களையும் தன்னுடைய நண்பர்கள் ஆக்குங்கள். கேள்வி: பாபாவின் எந்த பார்வை உறுதியாக இருக்கிறது? குழந்தைகளாகிய நீங்கள் எந்த பார்வையை உறுதியாக்க வேண்டும்? பதில்: இங்கு இருக்கும் ஆத்மாக்கள் யாராக இருந்தாலும் அனைவரும் என் குழந்தைகள்தான். எனவே குழந்தைகளே குழந்தைகளே என்றுதான் பாபா கூறிக்கொண்டிருப்பார். இந்த விஷயத்தில் பாபாவின் பார்வை மிகவும் உறுதியாக இருக்கிறது. நீங்கள் ஒருபோதும் யாரையும் குழந்தாய் குழந்தாய் என்று சொல்ல முடியாது. நீங்கள் இந்த ஆத்மா நம்முடைய சகோதரர் என்ற பார்வையை உறுதியாக்க வேண்டும். சகோதரனாக பாருங்கள், சகோதரரோடு பேசுங்கள். இதன் மூலம் ஆன்மீக அன்பு ஏற்படும். விகார எண்ணங்கள் முடிந்து போய்விடும். நிந்தனை செய்பவர் கூட நண்பராகி விடுவார். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். ஆன்மீக தந்தையின் பெயர் என்ன? சிவன் என்று நிச்சயமாக சொல்வோம். அவர் அனைவருடைய ஆன்மீக தந்தையாக இருக்கிறார். அவரைதான் பகவான் என்று சொல்கிறோம். குழந்தைகளாகிய நீங்களும் வரிசை கிரமமாக புரிந்து கொள்கிறீர்கள். ஆகாஷவாணி என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த ஆகாஷவாணி யாருடையது? சிவபாபாவினுடையது. இந்த வாய் ஆகாய தத்துவம் என்று சொல்லப்படுகிறது. ஆகாய தத்துவத்தில் இருந்து அனைத்து மனிதர்களுடைய சப்தமும் வெளிப்படுகிறது. அதாவது பக்தி மார்க்கத்துல பகவான் பேசுறார் அப்படின்னா அவருடைய வாணி எப்படி இருக்கும்? அஷரீரி வாணி, ஆகாஷ வாணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகாயத்துல ஒலிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்காரு, சரி ஆகாஷவாணி ஆகாயத்துல ஒலிக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. அப்பவும் யாரோ ஒருத்தர் பேசுறாரு தானே. அப்போ அது யாருடைய சப்தம் அல்லது யாருடைய குரல்? சிவபாபாவினுடையது. பொதுவாகவே மனிதர்களாகிய நம்ம பேசுறோம் அப்படின்னா, நம்முடைய குரல் அல்லது சப்தம் வெளி வருது அப்படின்னா அதுக்கு காரணமும் ஆகாய தத்துவம் தான். மனிதனுடைய காதிலிருந்து தொண்டை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸுக்கு ஆகாய தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெற்றிடமாக இருக்கும். அதனால்தான் நம்ம பேச முடியும். பாபா என்ன சொல்ல வரார் அப்படின்னா, பகவான் பேசணும்னா ஆகாயத்துல தான் ஒலிக்கும் அப்படின்னு இல்லை. நீங்க ஒவ்வொருத்தரும் கூட அந்த ஆகாய தத்துவத்தின் உதவியினால்தான் பேசுறீங்க. அதுபோல பாபாவும் இந்த சரீரத்துல அந்த ஆகாய தத்துவத்தின் உதவியினாலே தான் ஞானம் சொல்றார். அப்போ பிரம்மா வாய் மூலமாக கேட்கக்கூடிய ஞானத்திற்கும் ஆகாஷவாணி அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றார். அதாவது ஆகாயத்துல குரல் கேட்குதுன்னா அதுவும் சிவபாபானுடைய குரல் தானே, பகவானுடைய குரல் தானே. பிரம்மா மூலமா பேசுறார் அப்படின்னா அது யாருடைய குரல்? பகவானுடைய குரல். பிரம்மா வாய் மூலமாக கேட்கிறோம். அனைத்து ஆத்மாக்களும் தங்களுடைய தந்தையை மறந்திருக்கிறார்கள். அநேக விதமாக மகிமை செய்கிறார்கள். ஆனால் எதையும் அறிந்து கொள்வதில்லை. அதாவது மகிமை என்னவோ அநேக விதமாக செய்கிறாங்க, ஆனா எதுவுமே தெரியாது அப்படின்றார். சுகத்தில் யாரும் தந்தையை நினைவு செய்வதில்லை. அனைத்து மன ஆசைகளும் அங்கு பூர்த்தியாகி விடுகிறது. இங்கோ ஆசைகள் நிறைய இருக்கிறது. மழை பொழியவில்லை என்றால் யாகம் செய்கிறார்கள். அப்படியென்றால் மழை நிறுத்துவதற்கும் ஏதாவது யாகம் இருக்கிறதா? தொடர்ந்து மழை கொட்டும் பொழுது யாகம் செய்வார்களா? இந்த அனைத்து விஷயங்களையும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். மற்றவர்களுக்கு என்ன தெரியும்? தந்தை சுயம் தானே அமர்ந்து புரிய வைக்கிறார். மனிதர்கள் தந்தையின் மகிமையும் செய்கிறார்கள், மேலும் திட்டவும் செய்கிறார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது.
பாபாவை நிந்தனை செய்வது எப்போது ஆரம்பமானது? எப்பொழுதிலிருந்து ராவண ராஜ்யம் ஆரம்பமானதோ, ஈஸ்வரனை சர்வ வியாபி என்று சொன்னார்கள். அதனால்தான் கீழே விழுந்தார்கள். அனைவரையும் விட அதிகமாக நிந்தனை செய்தது யார்? குழந்தைகளாகிய நீங்கள்தான். பிறகு நண்பர்களாகவும் நீங்கள்தான் ஆகிறீர்கள். உண்மையில் ஒரு அவதாரம்தான். அதாவது தசாவதாரம், 24 அவதாரம் அப்படியெல்லாம் இல்ல. மீன் அவதாரம், ஆமை அவதாரம், பன்றி அவதாரம் எல்லாம் இல்ல. ஒரே ஒரு அவதாரம் தான். உண்மையிலும் அவதாரம் அப்படின்னு எதுக்கு சொல்வாங்க? எல்லார் போல தாயினுடைய கர்ப்பத்தின் மூலம் ஜென்மம் எடுக்காம, டைரக்ட்டா சரீரத்துக்குள்ள வேறு ஒரு சரீரத்துக்குள்ள வராங்க அப்படின்னா, அதுக்கு பேரு அவதாரம். அப்ப எல்லாருக்கும் அவங்கவங்களுக்கு ஒரு சரீரம் இருக்கு. நான் மட்டும் தான் வேற ஒரு சரீரத்துல பரகாய பிரவேசம் செய்றேன். ஆகையால ஒரு அவதாரம் தான் நான் எடுப்பேன். அவதாரம் அப்படின்னு எனக்கு தான் சொல்ல முடியும் அப்படின்றார். ஆனால் அந்த அவதாரத்தை கூட கல்லிலும் முள்ளிலும் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டார்கள். பாபா புகார் செய்கிறார். நான் எடுக்கிறது ஒரு அவதாரம். அத்தனை அவதாரத்துல காட்டிட்டாங்க. போதாதுன்னு சொல்லிட்டு கல்லுலயும் முள்ளுலயும் இருக்கிற மாரி சொல்லிட்டாங்க. இது எங்க போய் புகார் செய்யறது? நானும் புகார் பண்றேன் அப்படின்றார். பாபாவினுடைய பார்வையில் அனைவருமே ஆத்மாக்கள். அவர்களிலும் கூட ஏழை குழந்தைகள் பாபாவிற்கு மிகவும் பிடித்தமானவர்கள். ஏனென்றால் நாடகத்தின்படி அவர்கள்தான் அதிகமாக நிந்தனை செய்தவர்கள். இப்போது மீண்டும் என்னிடம் வந்துவிட்டார்கள். இந்த ஞானம் நேரடியாக புரிந்து கொள்ள முடியாத ஞானம். இந்த மாதிரி ஆழமான விஷயங்களை யாராவது புரிந்து கொள்ள முடியுமா என்ன? அதாவது ஹிந்தில அட்பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா புரியிற மாதிரியே இருக்கும். ஆனாலும் எதுவுமே புரியாது. கர்ம கணக்கு, 3 கால ஞானம், நிந்தனை செய்யறது, அதுக்கப்புறம் நண்பர்கள் ஆகிறது. இதெல்லாம் அவ்வளோ ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது. கேட்கறதுக்கு ஈஸியா தோணும். ஆனா ரொம்ப ஆழமானது. ஆகையால அப்படியே நேரடியாக கேட்ட மாத்திரத்திலேயே எல்லாம் புரிஞ்சிடும்னு சொல்ல முடியாது. சில நேரத்துல சந்தேகம் வரும், சில நேரத்துல குழப்பம் வரும். ஆகையால ஆழமான ஞானத்தை எல்லாராலும் புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்றார். அதற்கு தங்க பாத்திரம் வேண்டும். அது நினைவு யாத்திரை மூலமாக ஆக முடியும். இங்கே அமர்ந்திருக்கும் போதும் கூட யதார்த்தமான நினைவு செய்கிறார்களா என்ன? புத்தியின் மூலம் நினைவு செய்ய வேண்டும். பாபா பாபா என்று சொல்கிறார்கள். துக்கத்தில் அனைவருமே நினைக்கிறார்கள். ஆனால் சிறிய ஆத்மா அவர் நம்முடைய தந்தையாகவும் டீச்சராகவும் இருக்கிறார். இது கூட புத்தியில் வருவதில்லை. ஒவ்வொரு ஆத்மாவும் சுதந்திரமானது. இப்பொழுது பாபா சகோதர சகோதரி என்ற உறவையும் விடுவித்து விட்டார். சகோதர சகோதரன் என்று புரிந்து கொள்ளுங்கள் என்கிறார். ஆனாலும் கூட விகார பார்வை விடுபடுவதில்லை. அது தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கும். இந்த சமயத்தில் மனிதர்களுடைய அங்கங்கள் அனைத்தும் குற்றமுடையதாக இருக்கிறது. யாரையாவது எட்டி உதைத்தால், கோபப்பட்டால் குற்றமுள்ள ஆத்மாவாகிவிட்டதல்லவா? இங்கு ஒவ்வொரு அங்கமும் கிரிமினலாக, அதாவது குற்றமுடையதாக ஆகியிருக்கிறது. ஆனால் சத்தியுகத்திலோ எந்த உறுப்பும் தவறு செய்யாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா புரிய வைக்கிறார். செய்தித்தாள்களில் உங்களை நிந்தனை செய்கிறார்கள் என்றால், நிந்தனை செய்பவர்கள்தான் எங்களுடைய நண்பர்கள் என்று அவர்களுக்கு எழுதுங்கள். எவ்வளவு நிந்தனை செய்ய வேண்டுமோ செய்யுங்கள். உங்களையும் சத்கதி அடைய செய்கிறோம் என்று எழுதுங்கள். கடவுளையே நிந்திக்கிறார்கள். எங்களை நிந்தனை செய்வதினால் என்ன ஆகப் போகிறது? ஆனால் உங்களுக்கு கட்டாயம் சத்கதியை வழங்குவோம். விரும்பாவிட்டாலும் கூட மூக்கை பிடித்து அழைத்து செல்வோம் என்று சொல்லுங்கள். மற்றபடி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
அதாவது அந்த காலத்துல நியூஸ் பேப்பர்ல தப்பு தப்பா செய்திகள் போடுவாங்க. அதுக்கு பாபா புரிய வச்சுட்டு இருக்கிறார். பயப்படாதீங்க. தைரியமா அவங்களுக்கு எழுதுங்க. நீங்க எங்கள நிந்தனை செய்றீங்க. யார நிந்தனை செய்றாங்களோ அவங்க தான் எங்களுடைய நண்பர்கள். உங்களுக்கும் நாங்க சத்கதி குடுப்போம். நீங்க விரும்பலைன்னாலும் உங்கள கட்டாயமா அழைச்சிட்டு போவோம். இப்படி தைரியமா இருக்கிறதுக்கு பாபா ட்ரெய்னிங் குடுக்குறார். இப்போது உங்களுக்கு இந்த ஞானம் கிடைத்திருக்கிறது. அதனை நீங்கள் கூடவே கொண்டு செல்கிறீர்கள். யார் எடுத்துக்கொள்வதில்லையோ அவர்களுக்கும் நாடகத்தில் பாகம் இருக்கிறது. அதே பாகத்தை நடிப்பார்கள். கணக்கு வழக்கை முடித்துக்கொண்டு வீட்டிற்கு சென்று விடுகிறார்கள். அவர்கள் சொர்க்கத்தை பார்க்க முடியாது. அனைவரும் சொர்க்கத்தை பார்ப்பார்களா என்ன? இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. பாவங்கள் அதிகமாக செய்கிறார்கள். எனவே தாமதமாக தான் வருவார்கள். தமோ பிரதானமானவர்கள் தாமதமாக தான் வருவார்கள். நான் வந்து உண்மையான கண்டம் மற்றும் உண்மையான தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறேன் என்று பாபா கூறுகிறார். உண்மையான கண்டம் என்று சத்யுகத்திற்கு சொல்லப்படுகிறது. பொய்யான கண்டம் என்று கலியுகத்திற்கு சொல்லப்படுகிறது. இப்பொழுது தந்தை பொய்யான கண்டத்தை சத்திய கண்டமாக மாற்றுகிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த ஆழமான மற்றும் நேரடியாக புரிந்து கொள்ள முடியாத ஞானத்தை புரிந்து கொள்வதற்காக புத்தியை நினைவு பயணத்தின் மூலம் தங்க பாத்திரமாக ஆக்க வேண்டும். நினைவின் ரேஸ் செய்ய வேண்டும். நேரடியாக புரிந்து கொள்ள முடியாத ஞானம் அப்படின்னா சில நேரங்கள்ல இருக்கிற மாதிரி புரிஞ்சுக்க முடியாது. ஆகையால புத்தியை நினைவு யாத்திரையின் மூலம் தங்க பாத்திரமாக ஆக்கணும் அப்படின்றார். அப்ப எந்த சந்தேகமும் இருக்காது. இருக்கிற விஷயங்களை இருக்கிற மாதிரியே தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்றார். 2வது பாயிண்ட், பாபாவின் கட்டளைப்படி நடந்து படிப்பை கவனமாக படித்து தன் மீது தானே கிருபை காட்டிக்கொள்ள வேண்டும் அல்லது ஆசீர்வாதம் செய்து கொள்ள வேண்டும். தனக்குத்தானே ராஜ்ய திலகம் இட்டுக்கொள்ள வேண்டும். நிந்தனை செய்பவரையும் கூட தன்னுடைய நண்பன் என்று புரிந்து கொண்டு அவருக்கும் சத்கதியை அடையச் செய்ய வேண்டும். வரதானம், மேலிருந்து அவதரித்த அவதாரம் ஆகி சேவை செய்யக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி, அதாவது காட்சி அளிக்கும் மூர்த்தி ஆகங்கள். எப்படி தந்தை சேவைக்காக வதனத்திலிருந்து கீழே வந்திருக்கிறார், அதேபோல் நாமும் சேவையின் பொருட்டு வதனத்திலிருந்து வந்திருக்கிறோம். இவ்வாறு அனுபவம் செய்து சேவை செய்தீர்கள் என்றால் சதா விடுபட்டவராகவும் மேலும் தந்தைக்கு சமமாக உலகத்திற்கு அன்பானவராகவும் ஆகிவிடுவீர்கள். மேலிருந்து கீழே வருவது என்றால் அவதாரமாகி, அதாவது அவதரித்த ஆத்மாவாகி அவதரித்து சேவை செய்வதாகும். யாராவது அவதரித்து வர வேண்டும், மேலும் எங்களை அழைத்து செல்ல வேண்டும் என்றுதானே அனைவரும் விரும்புகிறார்கள். எனவே உண்மையான அவதாரம் நீங்கள்தான். ஏனென்றால் அனைவரையும் முக்தி தாமத்திற்கு அழைத்து செல்வீர்கள். அவதாரம் அல்லது அவதரித்த ஆத்மா என்று புரிந்து சேவை செய்தீர்கள் என்றால் அப்பொழுதுதான் காட்சி அளிக்கும் மூர்த்தி ஆகுவீர்கள். மேலும் அநேகருடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும். ஸ்லோகன்: உங்களுக்கு யாராவது நல்லது கொடுத்தாலும் சரி, தீயது கொடுத்தாலும் சரி, நீங்கள் அனைவருக்கும் அன்பு கொடுங்கள், ஒத்துழைப்பு கொடுங்கள், இரக்கம் காட்டுங்கள். இன்றைய அவ்வியக்த சமிகை: எப்படிப்பட்ட ஆத்மா
உங்களுடைய தொடர்பில் எப்படிப்பட்ட ஆத்மா வந்தாலும் சரி, சத்தோகுணமுடையவராக இருந்தாலும் சரி, தமோகுணமுடையவராக இருந்தாலும் சரி, அனைவர் மீதும் சுப சிந்தனையாளர், அதாவது அபகாரம் செய்பவர் மீதும் நீங்கள் உபகாரம் செய்பவர்கள். எனவே ஒருபோதும் எந்த ஆத்மாவிற்காகவும் வெறுப்பு பார்வை இருக்கக்கூடாது. ஏனென்றால் இவர் அறியாமைக்கு வசமாகி இருக்கிறார். அதாவது புத்தி இல்லாத அறியாத குழந்தை என்பதை தெரிந்திருக்கிறீர்கள். புத்தி இல்லாத அல்லது அறியாத குழந்தையின் எந்த கர்மத்தின் மீதும் வெறுப்பு ஏற்படாது. இன்னும் குழந்தையின் மீது இரக்கம் அல்லது ஸ்நேகம் வரும். அதாவது சின்ன குழந்தை தப்பு செய்தது அப்படின்னா, அவங்க அப்பா அம்மாவோ அல்லது யாரோ திட்டினா கூட மற்றவங்க பாவம் அறியாத குழந்தை குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பார்வையில பாருங்க. அப்போ உங்களுக்கு வெறுப்பு வராது அப்படின்றார். ஓம் சாந்தி. கண்களினால் காண முடியாத சிவனுனை கண்டேனே ஞான கண்ணாலே. மனிதர் யாரும் சொல்ல முடியாத ஞானம் கேட்டேனே, உன்னை உணர்ந்தேனே. கண்களினால் காண முடியாத சிவனுனை கண்டேனே ஞான கண்ணாலே. மனிதர் யாரும் சொல்ல முடியாத ஞானம் கேட்டேனே, உன்னை உணர்ந்தேனே. பிரம்மா உடல் எனும் தேரிலேறி வந்தாயே, பிரம்மா உடல் எனும் தேரிலேறி வந்தாயே. மறைமுகமாக என்னை மன்னனாக்க வந்தாயே. மறைமுகமாக என்னை மன்னனாக்க வந்தாயே. உன் நினைவில் விஷத்தை நானும் அருந்த அமிர்தம் ஆகிடுமே. கண்களினால் காண முடியாத சிவனுனை கண்டேனே. மனிதர் யாரும் சொல்ல முடியாத ஞானம் கேட்டேனே, சிவனுனை உணர்ந்தேனே. சிவனுனை